இந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அன்னையோட ஜாஸ்தி பெரியம்மா தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயிருந்து இந்த குழந்தைய பத்திரமா கூட்டு வந்து போன வாட்டி அவங்க கூட்டு வந்தாங்க. அதனால் இந்த பாப்பா அவர்களுக்கு நம்ம கனகலட்சுமி அம்மா தங்கமாக பொழியணும். வாங்க, கனகம்னா தங்கம்னு அர்த்தம். இந்த குழந்தை என்னோட தங்கையின் குழந்தை. இவங்க தாயார் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் ஓதுவார். இவங்களோட அண்ணன் நாகர்கோயில் வடிவீஸ்வரம் அழகம்மன் உடனுரை சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ஓதுவா மூர்த்தி. 2 பேரும் ஓதுவாராக இருக்காங்க. இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்னால் அவங்க அம்மா திருமணமாகி சென்று புதுக்கோட்டையில் எங்கள் சொந்த ஊர் தோரங்குறிச்சி ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து இப்போ தான் கன்ஃபார்மாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு அப்படின்னாங்க. 45 நாளில் தெரியக்கூடிய ஒரு கரு 4 மாதம் கழித்து தெரிந்தால் முதலில் உருவாகக்கூடிய ஒரு இதயம் அந்த தாயின் கருவறையில் சத்தில்லாமல் லேட்டாக அது கரு உருவானதை காட்டுகிறது என்று வருத்தத்தோடு நான் ஒரு இயற்கை மருத்துவர் கபாலீஸ்வரர் கோயிலில் அமர்ந்து திருவாசகம் பாடிக்கொண்டிருந்தேன். அவங்க அம்மா போன் பண்ணாங்க, எங்க இருக்க? டாக்டர் 4 மாசம் கழிச்சு இப்பதான் கன்ஃபார்ம்னு சொல்றாருன்னு. டே ஈசா, என் கையில் இல்லடா, உன் கையில் இருக்கு. அந்த கரு ஆண் குழந்தையாக பிறந்தால் ஞான சம்பந்தராகவும், பெண் குழந்தையாக இருந்தால் பூம்பாவை இன்னும் பேர் வைக்கிறேன். ஆனால் தயவு செய்து 4 மாசம் கழிச்சு நீ கொடுத்திருக்க கருவான குழந்தைய அற்புதமான ஒரு குழந்தையா கொடுறா, அறிவான குழந்தையா கொடுறான்னு அவன் காலடியில் விண்ணப்பத்தை வச்சுட்டு ஊருக்கு வந்துட்டேன். இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போகும்போது 12 மாதம் ஆயிடுச்சு, ஏமா இடுப்பு வழிபட்டு வரலைன்னு கேட்டாங்க. ஒரு டாக்டரம்மா 8 மாதம் தான் ஆகுது, இன்னும் 2 மாதம் குழந்தை வளரலைன்னாங்க. ஆனால் இவங்க அம்மாவை வளகாப்பு போட்டு 9வது மாதம் கூட்டிக்கிட்டு வந்தேன். மறுநாள் என்னோட அக்கா இறந்து போயிட்டாங்க. நல்லா இருந்தவங்க ஹார்ட் அட்டாக்கு இறந்துட்டாங்க. அவங்க இறந்து 28வது நாள் இந்த குழந்தை பிறந்துச்சு. அப்போ இந்த குழந்தை பிறந்து டாக்டரம்மா என் கையில் கொடுத்த உடனே ஏன் வடிவழகி பிறப்பி எடுத்தேன்னு கேட்டேன். எங்கள் அக்காவை பேர் வடிவழகி. ஏன் வடிவழகி பிறப்பெடுத்த அப்படின்னு கேட்டேன். என் பிறந்து கையில் வாங்கின குழந்தை என்னோட முகத்தை பார்த்து சிரிச்சிச்சு. அந்த ஆத்மா இறந்து 28வது நாள் திருப்பி பூமிக்கு வந்துருச்சுங்கிறத என்னோட பிறவியில் நான் உணரக்கூடிய ஒரு விஷயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த குழந்தை நடந்து திரியும், அப்படி சின்ன பிள்ளையா இருக்கும், என்னோட வந்து மெடிக்கலில் உட்காரும். ஏப்பா தாத்தா உன்னைய நல்ல கோடீஸ்வரியாக வளர்த்தாரு, நிறைய படித்த நல்ல எல்லாமே அனுபவிச்ச அப்படின்னு. 9வது படிக்கும்போது 16 ரூபா ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டி பள்ளிக்கூடத்தை தொடர முடியாத ஆதங்கம் அவங்க மனசில் நிறைய இருக்கும் எங்கள் அக்காவுக்கு. அந்த இறந்து திருப்பி அந்த ஆத்மா வந்தது அந்த கல்விக்காக வந்திருக்கும் போல் இருக்கு. அந்த கல்வியை நிறைவு செய்யறதுக்காக இறைவன்ட்டு அந்த ஆத்மா வரங்கேற்றிருக்கும் போல் இருக்கு. இங்கே அவங்க தந்தையார் வழியிலெல்லாம் சுகமான வாழ்வு கிடையாது. அவங்க அம்மா என் கூடயே இருந்தாங்க. அது பிறந்ததுலேருந்து வளர்த்தேன். அப்போ ஒரு நாள் கேட்டேன், ஏன்பா நீ பிறவி வேணான்னு கடவுளை கேட்டிருக்கலாம்லேன்னு. அறியாத வயசு, அது குட்டி குழந்தையா இருக்கும். அம்மா ஒரு நிமிஷம் வாங்க. அம்மா அம்மா கொஞ்ச நேரம் உங்களுக்கு நீங்கள் விடி இந்த வீடு இல்லை இருங்க, ஒரு நிமிஷம் இந்த முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு சால்வை போடணும், இருங்க. நேத்திலேருந்து பாடிட்டு இருக்கீங்க. அவங்க நேத்தி வந்தவங்க. அம்மா வந்து நல்ல ஒரு வைத்தியர், அருமையாக சித்த வைத்தியம் தெரிஞ்சவங்க, நிறைய வைத்தியமும் பண்ணுறாங்க. நமது என்ன ஊருங்க, பாப்பாக்குறிச்சா, துவரங்குறிச்சியில் இருக்காங்க. அவங்க அன்னதானத்துக்கு நிறைய உதவி செய்யக்கூடியவங்க. இன்றைக்கி காலையில் கூட காலை அன்னதானத்தினுடைய எல்லாருக்கும் அது என்ன சாப்பாடு, ரவா கச்சடி வந்து அவங்களுடைய ஒரு உபயம்தான். திருவாரூருக்கும் வந்திருந்து சேவை செஞ்சாங்க. அடிக்கடி தொடர்பு கொள்வாங்க. மிகவும் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் உள்ளவங்க, தமிழ் ஆர்வம் உள்ளவங்க, இந்து மதத்தின் மீது ஒரு பற்றுதல் உள்ளவங்க. அவங்களுக்கு பற்றி பரவாயில்ல.
அவங்க வந்து நிறைய சேவை செய்யணும். அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் புகழையும் இறைவன் தரணும். நன்றி 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 நன்றி. வச்சு கருவில் 10 மாதம் குழந்தைய சுமக்கிறாங்களே, அது வேறு யாராலையுமே முடியாத ஒரு விஷயம். வயிற்றில் வந்து கருவில் வந்து ஒரு குழந்தை இருக்கு இல்லைங்களா, இதை பட்டினத்தார் ஒரு பாட்டில் பாடுகின்றார். கருவுற்ற நாள் முதலாகவே உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அலந்தை தொழிந்தேன் திருவற்றி ஊரா திருவாரூரா ஒருவற்றும் இல்லாமை கண்டு இறங்காய் கச்சி ஏகமனேன்னு பாடுறார். கருவில் உள்ள குழந்தை எப்படி கடவுளை வேண்டுமா? வேண்டாது. அப்போ ஒரு கருவுற்று இருக்கக்கூடிய தாய் வந்து கடவுளை வேண்டணும், நல்லதை நினைக்கணும், நல்லது செய்யணும், தர்மம் பண்ணணும். அப்போ தான் அந்த குழந்தை என்ன பண்ணும்? நல்ல குழந்தையாக பிறக்கும். செய்கிறாங்க. நம்மளோடு உங்கள் செவிகளை செத்த நேரம் அவங்க பேசுகிறத கொஞ்சம் கடன் கொடுத்து கேளுங்க. செவி செத்த நேரம் அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேளுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரேன். தமிழ்நாடு உதவுங்கரங்கள் அறக்கட்டளையோட மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது ஹெல்த்து சம்மந்தமாக உள்ளதான். பிளாஸ்டிக் பற்றி தான் பேச போகிறேன். இந்த கூட்டத்தில் எப்படிடா பிளாஸ்டிக் நினைக்கலாம், நிச்சயமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பேச போகிறேன். உங்களுக்கு பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னாலே என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? டீ கப்பு வரும், கேரி பேக் வரும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். அந்த பிளாஸ்டிக் கூட அவ்வளோவா நமக்கு ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் தான், பட் ரொம்ப இல்லை. ஆனால் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள்னால ரொம்ப 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 ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அது என்னன்னாக்கி நாம் யூஸ் பண்ண டூத் ப்ரஷ் தான். நம்ம வந்து அதை வந்து பிளாஸ்டிக் லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டோம். ஏன்னா நான் நிறைய காலேஜ் ஸ்கூலெல்லாம் போயிட்டுருக்கேன். எல்லா இடமும் கேட்குறேன், எல்லா விஷயமும் சொல்கிறாங்க, இந்த டூத் ப்ரஷ்ஷை மட்டும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னாக்கி அதை வந்து பிளாஸ்டிக்லேயே நம்ம மைண்டில் எடுக்கிறதில்ல. உண்மையிலேயே இப்போ ஒரு டீ கப்பில் டீ குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளாஸ்டிக் வந்து ஏதோ கொஞ்சம் தான் நம்ம உடம்புல சேரும், மிச்சம் வந்து டைஜஷன் ஆகி போகும். ஆனால் நம்ம உடம்புலையே எப்போவும் சூடாக இருக்கிற பகுதியில் வாய் ஒரு பகுதி, அப்படி காலையில் இன்னும் ஹெவியாக சூடாக இருக்கும். அப்படி ஹெவியாக சூடாக இருக்கிறனால என்ன பண்ணுறோன்னா பிளாஸ்டிக்கை தூக்கி வாயில் கொடுக்குறோம். அந்த பிளாஸ்டிக் என்ன ஆகுதுன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து உருகி ஈறு வழியாக பிளட்டுக்குள்ளே டைரெக்டாக கலக்குது. வேறு எந்த பிளாஸ்டிக்குமே டைரெக்டாக பிளட்டில் கலக்கலை, இந்த ப்ரஷ் மட்டும்தான் டைரெக்டாக கலக்குது. ஸோ அதை மாற்றணும். இப்போ பிளாஸ்டிக் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோன்னா ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அதை மாற்றுறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா மூங்கில்ல தயார் பண்ணியிருக்கோம். இதுதான் மூங்கில்ல தயார் பண்ணது. இது வந்து பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், இது பிளாஸ்டிக் கிடையாது. மூங்கில் நாரில் 25 நாள் வந்து வேப்பெண்ணெயில் ஊற வச்சு அடுத்தது வந்து சார்கோலை முக்கி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது லாங் ப்ராசஸ். அப்போ இது வந்து நீங்கள் வெளியில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் இது கிடைக்கும், பெரிய பெரிய மாலில் தான் கிடைக்கும். அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும், குறைஞ்சது 100 ரூபாய் இருக்கும். ஸோ அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கண்டிப்பாக இது போய் சேரணுங்கிறதுக்காக நாங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் மானியம் வாங்கி 30 ரூபாய்க்கு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இதை நான் எப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, எந்த விஷயமும் எடுத்த எடுப்புலேயே நான் பண்ண மாட்டேன். நான் 1 மாதம் யூஸ் பண்ணேன். அந்த 1 மாதத்துலேயே எனக்கு பல் கூச்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஈறு வலி நின்று போச்சு. அப்புறம் ஏதாவது ஹார்டாக கடிச்சோன்னா பல் பொடியும், அதுவும் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு பல் டாக்டர்கிட்ட கொண்டு கொடுத்தேன். இதை நல்ல விஷயம் இதில் இருக்குல்ல, நீங்கள் கொடுக்கலாமேன்னு. அவங்க ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னாங்க, எதுக்கு எங்கள் பொழப்பில் மண்ணள்ளி போடுறீங்க, இதை மட்டும் சொன்னப்புறம் தான் அதை அதிகமாட்டு பாம்பே வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து காலேஜ் ஸ்கூலு எல்லா இடமும் நாங்கள் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் சுவாமிஜிட்டு சொன்னோன்னா இங்கே வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் இங்கே வந்து பேசுகிறேன். தேவை உள்ளவங்க வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கி ஏம்மா அவங்க வாங்க, அதாவது எங்கள் பேச்சாளர்கள்லாம் என்ன ஏதாவது ஒன்று சொன்னால் 2ஆக சொல்லிவிடுவோம். பொதுவாகவே ஒரு செய்தியை ஒருத்தன் 1ன்னு கேட்பான், அவன் 2ன்னு சொல்லுவான், அதை 3ன்னு சொல்லுவான், கடைசியில் 4 ஆகிடும். பாப்பா அமிர்தா ரொம்ப நல்லா பாடினாங்க, இன்னும் நிறைய பாடணும், நிறைய அவங்க வளரணும். தம்பி வயலின் நல்லா அற்புதமாக வாச்சார். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை செலுத்துங்க. எதுவுமே வேணான்னு சொல்லக்கூடாது. பொன் பொருள் செல்வம் எல்லாம் வேணும், வேண்டான்னு சொன்னால் தப்பு. அதாவது ஔவையார் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு பாட்டு பாடினாங்களாம். பாடம் நடத்திட்டு இருந்தாரா வாத்தியார். போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு செய்ய வேண்டாம்னு பாடிட்டு இருந்தாராம்.
அந்த நேரத்தில் அங்கே வந்து வள்ளல் பெருமான் குழந்தையா இருந்து பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருக்காரு. அவர் ஏஞ்சி கேட்டாராம், ஏன் வேண்டாம் வேண்டான்னு பாடுறீங்க, வேண்டுன்னு பாடக்கூடாது. அந்த வாத்தியார் கோபமாயிடுச்சா, நீ ஸ்கூலுக்கே வர்றதில்ல, வந்து ஏன்டா இப்படி ஏட்டிக்கு பூட்டியா சொல்கிற, நீ வேணா பாடுன்னு சொன்னாராம். உடனே வள்ளலார் பாடினாராம், ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். அதனால் வேண்டும்னு சொல்லணும். என்ன வேணும்னா வேண்டும். இன்னைக்கு கிடைக்காத ஒன்று இன்னொரு நாளைக்கு கிடைக்கும், இன்னொரு நாளைக்கு கிடைக்காத ஒன்று இன்னொரு நாளைக்கு கிடைக்கும். நான் வந்து எங்கள் ஊர் கோயில் எல்லாம் பாட்டு பாடும்போது ஏண்டா கத்துறேம்பாங்க, விடாமல் பாடிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் பாட்டு பாடினா ஓரளவு எல்லாம் தலையை அசைக்கிறீங்க. அதனால் எதுவுமே வேண்டான்னு இந்த உலகத்தில் சொல்லக்கூடாது. வாங்கிக்கிங்க, ஒரு மரியாதையோடு வாங்கிக்கிங்க. அது வேண்டான்னா தூக்கி ஆட்டியாக கொடுத்துருங்க. ஆனால் வேண்டான்னு சொல்லக்கூடாது. நாங்கள் புரோகிதர் வேறு, அதனால் வேண்டாம்னு சொல்கிறது இல்லை. எதுவுமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதுக்கு நிறைய கதை இருக்குது, அது அப்படி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் ஏன் வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்கிறத இவங்களை அனுப்பிட்டு சொல்கிறேன். ஆமாம், ஓகே, சொல்லலாம். எல்லாம் கைத்தட்டுங்க. கைத்தட்டினா தான் சொல்லுவேன். வாங்கம்மா, வாங்க 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 ஐயா, வாங்கய்யா. அவர் வாடா போடா உட்கார்றா எல்லாமே வயலினில் வாசிப்பார். நமது வயலின் வருங்காலத்தில் குன்னக்குடி வைத்தியநாதன் அவ்வளோ தூரம் பெருமை ஆனதுக்கு காரணம் அவர்கிட்ட ரொம்ப பொறுமை இருந்தது. இந்த இசைக்கருவியெல்லாம் இளையராஜா நேற்று பேசியிருந்தார். இந்த வயலினில் அப்படி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு போன் விட்றாங்களே, அதை நீங்கள் கரங்கும். ஏன்னா நான் கொஞ்சம் சங்கீதம் கற்றுக்கிட்டவன். அது என்ன பண்ணும், கரங்கும். அந்த கரகரன்னு இல்லாமல் நீங்கள் அந்த போன் போடுறதுக்கே 2 வருஷம் கூட ஆகும். ஒழுங்காக நம்ம வந்து சங்கீதம் கற்றுக்கணுன்னா வருஷக்கணக்காகும். சங்கீதத்தை கற்று முடிச்சேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப இறைவனோட நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது சங்கீத கலை தான். சரி கம பத நீ கேட்டுங்க. இந்த மிருதங்க உத்தவன் இருந்தாரா, காணும் போயிட்டாரா? ஓகே, நன்றி. பொறுமையாக இருங்க, ஜெயிச்சிடலாம். இந்த ராகம் முந்தியே இருக்கியா, இதை நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இந்த வீணை பாலச்சந்தர் என்ன பண்ணுவாரா, ட்ரெயினில் இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 10 பேர் உட்காரலாம். அந்த 10 பேர் உட்காரக்கூடிய சீட்டை ஒருத்தரே வாங்கிடுவாராம். இங்கே போய் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் பூட்டிட்டு வீணை வாசிக்க ஆரம்பித்தாருன்னா டெல்லி போகிற வரைக்கும் வீணை வாசிப்பாராம். அப்போ எவ்வளவு ஒரு ப்ராக்டிஸ் பாருங்கள். அதனால் எந்த ஒரு கலையும் நம்மளால் கற்றுக்க முடியும். அதுக்கு வந்து மிக பொறுமை அவசியம். சொற்பொழிவு பண்ண விருப்பம் உள்ளவங்க, பாட்டு பாட விருப்பம் உள்ளவங்க, நீங்கள் பாடுறீங்களே, இருங்க ஒரு விஷயம், மிருதங்க